எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப பிளைண்டா இந்த நார்மலா நான் ரொம்ப ஆடியோ லான்ச் எதுவும் போனதில்லை. என்ன பேசுறதுன்னு ஐடியா இல்லை. அப்படியே ரேண்டமா பேசுறதா தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து முக்கிய காரணம் என்ன, சார் வந்து இந்த வெற்றி சார் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க வந்து என் சம்பந்தமா எதுவும் வர வேண்டாம், பட் ஒரே ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லி. மாஸ்க் எதுக்குன்னா, அந்த மாஸ்கோட ஐடியா அப்போ பேசும்போது சொன்னாரு, இந்த படத்துல இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாவே இருக்கு. இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்றதே தெரியல. சார் நீங்க எப்படி இந்த படம், அதனாலதான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச் அப்பதான் சொன்னாரு. அதோட இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமா யோசிச்சது யாரு அப்படின்னா, விக்ரன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர். அப்பதான் சொன்னா, கவின் தான் சொன்னான், ஆனா ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காம அப்படின்னு சொல்லி. இல்ல இதை யோசிச்சதோட மூஞ்ச பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆபீஸ் போகும்போது தான் பார்த்தேன். இவன் வந்தா பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது, எல்லா கிரைமும் டோட்டலா பார்த்து நான் சொன்னேன், இதை அப்படியே எடுக்க முடியாது சார். எப்படி சார்னா, இல்ல சிலதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும். இவன் சொல்றதே இவ்வளவு இருக்கு, இவன் நிறைய சொன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா, விக்ரமன் விக்ரன் இந்த மாதிரி பயங்கரமா யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம். அதை சொல்லி இவ்வளவு பெரிய டைரக்டரை ஏமாத்துறது அதோட பெரிய விஷயம். அதுதான் நான் எதிர்பார்க்கல. பட் ஆனா அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவுல எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உனக்கு அதுல ஒரு கஷ்டம் இருக்குல்ல. ஓகே. அப்புறம் நிறைய இந்த படத்தை பத்தி நானும் கவினும் டிஸ்கஸ் பண்ணுவான். அப்பப்ப சொல்லுவான் படத்தை பத்தி. சொல்லும் போதெல்லாமே வந்து நான் அவன்கிட்ட சொன்னது ஒண்ணுதான், எனக்கு இந்த படத்தை சம்பந்தமா நான் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ரொம்ப புதுசா இருந்தது. எதுவுமே ரெகுலரா இந்த ஃபார்மேட் அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஆஃப் பீட்டான ஒரு ஃபிலிம். பட் அந்த படத்துல வந்து ஒரு நிறைய அந்த ஒரு டார்க் காமெடிக்கான ஸ்பேஸ் இருக்கு. பிளஸ் அதை ரொம்ப நல்லாவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க. அது சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நமக்கு தோணல அப்படின்னு இருக்கு. பட் அப்புறம் யோசிச்சு பார்த்தா தோணாம இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லதுதான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப வைல்டா யோசிச்சிருக்கான். பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. அதனால வந்து இது எப்படி எனக்கு நான் அங்கங்க கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். ஏன்னா ஏதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா கொஞ்சம் இப்போ ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் நார்மலா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா அதுக்குள்ள வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறைய இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலயும் அது எட்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தியா இருந்தது இந்த படம். ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாரு. எனக்கு இது எல்லாமே கரெக்டா இருக்கு சார், பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் தான் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலா அவன் பேச்சை கேட்டிருந்தா டோட்டலாவே வந்து விக்ரன் வந்து கவினை எப்படின்னா, கவினோட ஹேட்டரா இருந்து படம் ஒரு கதை பண்ணா எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இருந்தது. இது டேய் இவன் யாருன்னு நல்லா விசாரிச்சுக்கோ, உனக்கு முன்னால் யாராவது வேண்டாதவன் யாராவது இருக்கானான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் அதே கதையை தேர்ட் டைம் கேட்கும் போது சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவா பண்ணியிருந்தாரு. ஸோ என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும், எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதா சொன்னாங்க. அவன் எல்லாம் டெய்லி ஏஞ்சி கண்ணாடி நிறைய பார்ப்பான் போல இருக்கு. அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கு. பட் என்னன்னா அதோட அந்த படத்துல இருக்க புதுசும் அதுதான் அதுல வந்து எனக்கு பிடிச்சதும் அதான். ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாம அவன் எல்லாருமே ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சிலே அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த படம். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஜிவி இருக்கும்போது அவரோட மியூசிக் பிளஸ் ஆர்டி சார் இருக்காரு. இவங்க இப்போ இந்த படத்தோட நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு கவின் நடிச்சு வந்த படங்கள்ல இப்போ ரீசெண்டா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டா இருக்கிற ஃபிலிம் வந்து இந்த படம் தான் என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் கவினோட லுக் அண்ட் எவ்ரிதிங்கும் ரொம்ப சாலிடா இருக்கு. இன்னொரு விஷயம் கவின் பத்தி சொல்லணும்னா, ஒரு படம் வந்து ரொம்ப கமர்ஷியலா இது ஓடுமா ஓடாதான்றதை தாண்டி இதுல புதுசா என்ன இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலா இருந்தாலுமே அதை தைரியமா நம்பி உள்ள போறது, அடி வாங்கினாலும் வாங்குறது, சட்டை முதுகுல எனக்கு இப்ப அவுத்து பார்த்தா நிறைய காயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வலிக்கு மருந்து போட்டு நமக்கும் அப்படியே கை ஆறிடும் அந்த மாதிரி.
பட் ஆனா என்னன்னா இது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மேல கீழே போயிட்டு வந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்கா பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போக மேபி ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு சாலிடான பொசிஷன் வந்து சினிமாவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிலிம் பை ஃபிலிம் வந்து அவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்கிற ஒரு கிராஃப்டுக்குள்ளே இருக்கிற மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கு. மேபி இன்னைக்கு எப்படி வேணா டெசிஷன்ஸ் போன படங்களுக்கு முன்னாடிலாம் மாறலாம், பட் ஆன் லாங் ரன் வந்து ரொம்ப லாங் வே டு கோ கவின். ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆண்ட்ரியா மேம் அஃப்கோர்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து போடுறீங்க, இதுலேயும் பயங்கரமான சேலஞ்ச் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் டு யூ. அண்ட் சார் தானு சார், கதிரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. ரெட்டினோட போர்ஷன் மட்டும் நான் ஒரு 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ரெட்டின் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நடிக்கும்போது சில படத்தில் கொஞ்சம் நீங்களாவே ஏதாவது பண்ணுவீங்கல்ல கிரியேட்டிவா, அந்த மாதிரி பண்ணி அப்பப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்போம், யோ ஏன் இப்படி பண்ற நீ? இல்ல எனக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருந்தாங்க. அந்த சீன் வந்து நான் எத்தனை வாட்டி பார்க்கும்போது எனக்கு அதே மாதிரி சிரிப்பு வந்துட்டே இருக்கு. அதனால இதுக்கு அவள் இந்த படம் வச்சு இன்னும் ஒரு 3-4 படம் வந்துடும். அதோட அந்த 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு திருப்பி இன்னொரு படம் அப்படியே போயிட்டு இருக்கு. எனிவே ஆல் த பெஸ்ட். ஒரு டீமா வந்து இந்த படம் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ ஆல் த பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். விஜய் சேதுபதி சார், வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.